Hey guys, this is Raj from Everything You Need. இன்றைக்கி நம்ம வந்து ஒண்டர்ஃபுல்லான வீடியோ கண்டென்ட்டோட தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் கிரில்லு. என்னன்னா திருப்பி அதே கடைக்கு வந்துட்டிங்களா இல்லை பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிங்களான்னு கேட்கலாம். இல்லை இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கடை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக் பீச் இருக்கு இல்லையா, அங்கே டியூப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பேங்க்கு டுவர்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபயர் ஸ்டேஷன் போகிற வழியிலே ஃபஸ்ட்டு கடையாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம டிஷ்ஷஸ்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இங்கே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. லாஸ்ட் வீடியோஸில் 2 தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே எக்கச்சக்கமாக ஒரு மெனு லிஸ்ட்டே போர்டே போட்டு வச்சுருக்காங்க. டேங்கரி கபாப்னு ஒன்று இருக்குது போல், அது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போயே நான் வாயில் எச்சு ஊற ஆரம்பிச்சிச்சு. ஸோ போவோம், கடையோட ஆம்பியன்ஸை பார்த்துவாங்க. லெட் ஸ்மோக், ஏன்னா ஸ்மோக்காக இருக்குல்ல அதனால். ஸோ இதான் உங்ககிட்ட இருக்க மெனு. நான்வெஜ், அரேபியன், சீ ஃபுட்டு இது எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. டுடே ஸ்பெஷலாக அவங்க வந்து போன்லெஸ் கிரில்லு, டேங்கரி கபாப், அல்ஃபாம் அண்ட் ஃபிஷ்லலாம் இங்கே வெரைட்டி இருக்குங்க பாருங்கள். ஃபிஷ் தவா ஃப்ரைலாம் இருக்குது, ப்ரான் கூட வச்சுருக்காங்க. ஸோ போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். என்ன இருக்குதுன்னு தெரியல, இந்த டைமில் இருக்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறேன். அதான் எடுத்து கிரில்லில் வச்சுருக்காங்க பாருங்கள். சிக்கனை ஸ்கின் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ நீங்கள் பார்க்குறதுல இந்த ஃபுல் கோழியில் இருக்குல்ல, அது வந்து அல்ஃபாம். பக்கத்தில் இருக்கிறது வந்து பாபிக்யூ. அந்த 2 லெக் பீஸில் வந்து டேங்கரி கபாப். ஸோ அதில் வந்து அந்த மசாலா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அண்ட் இது வந்து நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற அந்த விங்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபிஷ் வெரைட்டியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபிஷ் கட்லெட்டு அண்டு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வச்சுருக்காங்க. இது தவா ஃப்ரை இந்த பாம்ஃப்ரெட்டு. ஸோ அது வந்து ஃபிஷ் கட்லெட். இதில் நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபிஷ் கட்லெட் அது ஒன்று சொல்லிடலாம். அண்ட் தந்தூரி ப்ரானு, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போவேன். ஸோ அது ஒன்று சொல்லிடலாம். அண்ட் அல்ஃபாம், அதில் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். குக் ஆகும் போதே நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்மோக்கினஸ் வந்து நல்லா உள்ளே போகுது. சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நமக்காக குக் ஆகிற ஃபுட்டை வந்து நம்ம பார்க்குறதே ஒரு தனி சுகம் தான். நமக்காக தான் இந்த வந்து தந்தூரி ப்ரான் ஃபயரில் வந்து பயங்கரமாக குக் ஆகிட்டுருக்கு. லெமன் ஜூஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வந்து சிக்கன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு இந்த பீஸ் தான் வேணும், பிரெஸ்ட் பீஸ் தான் வேணும்ன்ட்டு சூஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை குக் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஒரு மசாலா ஒரு சாஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஸ்பைசி சாஸும். ஸோ அதை வந்து நம்ம தந்தூரி ப்ரானில் ஒரு பாட்டிங் மாரி கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கடையில் வந்து நீங்கள் வந்து சீ ஃபுட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியாது. ஸோ லெட்ஸ் சி இங்கே வந்து எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. ஏன்னா சீ ஃபுட்டுனாலே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். சிக்கன் கூட வி கேன் அட்ஜஸ்ட், பட் சீ ஃபுட் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ 6 பீஸ் பிளேட். ஸோ நம்ம வந்து தந்தூரி ப்ரான் 6 பீஸ் பிளேட் வித் வந்து சாலட் வெஜ்ஜீஸ். ஸோ கோஸ் அண்ட் ஆனியன்ஸ் இது போட்டிருக்காங்க. ப்ளஸ் தே ஆர் ஆடிங் சம் ஸ்பைசியஸ்ட்டு மயோனைஸ். கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் மயோனைஸில். ஸோ தே தந்தூரி மயோனைஸ். ஸோ நேம் வந்து தந்தூரி மயோனைஸ். தந்தூரி ப்ரான் வித் தந்தூரி மயோனைஸ். ஸோ நம்ம கேட்டிருந்த சிக்கன் அல்ஃபாம், பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் சிக்கன். நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. ஸோ பெரிய பீஸாக இருந்தால் குக்காக டைம் ஆகும்ன்ட்டு அவங்க இது கட் பண்ணிவிட்டு அதை போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சுட சுட நம்ம தந்தூரி ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 6 பீஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். பாருங்கள், சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருக்காங்க.
வித் தந்தூரி சாஸ். அவங்க வந்து நார்மல் வந்து மயோனைஸ் போடுறதில்ல, இந்த மயோனைஸில் தந்தூரி ஃப்ளேவர் இருக்கணுன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. ஸோ ப்ளெயினாக ஒன்று சாப்பிட்டு பார்த்துரும். நான் வீடியோட கிளிப்பிங்ஸ் காட்டும் போது சொல்லியிருந்தேன், சீ ஃபுட்டுனால அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் ப்ரானில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ரப்பர் மாரி ஆகிடும். ஸோ உங்களால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியாது. இது வந்து பர்ஃபெக்டாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ வந்து சாப்பிடும் போதே நல்லா பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரானை வந்து இதில் டிப் பண்ணி, விச் மீன்ஸ் தந்தூரி ப்ரானை தந்தூரி மைனஸில் குளிப்பாட்டி ஒரு பைட் அப்படியே எடுத்துரும். ஸோ நமக்காக ஃபிஷ் கட்லெட் அடுப்பில் குக் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அதுக்குள்ளே இங்கே டைகர் ப்ரான் சாப்பிட்டுருப்போம். அதில் வந்து கடிச்சிட்டு தான் சாப்பிட்ணுமா நண்பர் சொன்னார். ஸோ இப்போ டிப் பண்ணி வித் அந்த கோஸோடு சேர்த்து அது சாப்பிடு. ஃப்ளேவர் பர்ஃபெக்டாக இருக்குது, ஃப்ரெஷ்னஸ் டாப் நாச்சு. எனக்கு இந்த மைனஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தந்தூரி மைனஸ் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ப்ரான் சாப்பிட்ருக்க டைம்லேயே நமக்கு வந்து கேட்ட அந்த குவார்ட்டர் அல்ஃபாம் அண்டு ஃபிஷ் கட்லெட் 2 பீஸ் வந்து ஒரு பிளேட்டு. ஸோ அதையும் வந்துடுச்சு. ஸோ நம்ம ப்ரானுக்கு வரும். இன்னொரு பீஸ் நம்ம உங்களுக்கு வந்து நான் சாப்பிட்டு காட்டுறேன். இந்த ஒரு சிக்கன் நம்ம காலி பண்ணுறோம், மீதியை வந்து நாங்கள் நண்பர்களுக்கு கொடுத்துருவோம். பாருங்கள் தனியாக வந்துச்சு. ஸோ ப்ரான் டாப் நாச்சாக இருக்குது. அதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மயோனைஸ் வேறு லெவலுங்க. இப்போ எது சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷா இதுவா? வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட்ருவோம். சீ ஃபுட்டை முடிச்சுட்டு நம்ம அப்படியே சிக்கனுக்கு வரும். இந்த ஃபிஷ் கட்டில் பற்றி ஒன்று சொன்னாங்க. இந்த பேட்டி வந்து ஹோம்மேடு. அவங்களே வீட்டில் அவங்களோட மசாலா ஸ்பைசிலாம் போட்டு அவங்களே செய்கிற ஒரு பேட்டி தான் இது. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் என்ஹான்சரோ இல்லை கலரோ எந்த ஃப்ளேவரு, அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணுவாங்கள்ல, அந்தமாரி எதுவுமே இல்லை. அவங்க ஆயில் கூட நல்ல குவாலிட்டியான ஆயில் தான், ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துருவோம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம், உள்ள டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளெஷ் வந்து நல்லா கீமா மாரி பண்ணி, இதுலேயும் பாருங்கள் நல்லா ஆனியன் போட்டிருக்காங்க, பச்சை மிளகா போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஐம் நாட் எ ஃபிஷ் லவர், எனக்கு ஃபிஷ்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் இந்த டைம் நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். இதையும் ப்ளெயினாக ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோம். சீரியஸாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்துருக்கவங்களுக்கும் தெரியும், நான் ஃபிஷ்லாம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன். எப்படி எந்த குழம்பு வச்சாலும் சாப்பிட மாட்டேன், வறுத்தாலும் சாப்பிட மாட்டேன். பட் இது வந்து வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல்னால் வேறு லெவலில் இருக்குது. இதுலேயும் ஃபிஷ் என்ன போடுறாங்கன்னா டியூனா ஃபிஷ் தான் இதில் வந்து போடுறாங்க. ஸோ அதுதான் அவங்க சொன்னாங்க, டியூனா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதனால் டேஸ்ட் வந்து 100% நாங்கள் கேரண்டின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து தந்தூரி மைனஸில் டிப் பண்ணி எந்த விதமான ஃபில்லர்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணல. இப்போ ஃபிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு சும்மா ஆனியன் அரைச்சி போட்டுட்டு வேறு ஏதாவது ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபிஷ்ஷு வெறுமே ப்ளெயினான ஃபிஷ்ஷு நல்லா கீமா பண்ணி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. என்ன தான் சீ ஃபுட்டு நல்லா டேஸ்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து எப்போவுமே சிக்கன் வின்னர், சிக்கன் டின்னரோ, சிக்கன் சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஸோ நம்ம வந்து அல்ஃபாம் வாங்கியிருக்கோம். இந்த மசாலாவும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மசாலா. நீங்கள் சிக்கனோட டெக்ஸ்சரை பாருங்கள், நமக்கு வந்து போன்லெஸ் பீஸாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கேட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், அதோட ஃப்ரெஷ்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? ஸோ இதை வந்து அந்த கோஸ், அந்த ஆனியன் அதோடு சேர்த்து ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். சீஸ். நல்லா ஃப்ளெஷ்ஷியாக பயங்கரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா வந்து உள்ளே போயிருக்கலாம்ன்றது என்னோட இது. பட் வந்து வேறு பீஸ் எடுக்கும்போது அதில் போயிருக்கும். ஏன்னா பிரெஸ்ட் பீஸில் உள்ளே எப்படியும் பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் டேஸ்ட் வைஸ் அவங்க போடுற மசாலாலேயே ஒரு வித்தை வச்சுருக்காங்க. ஸோ மன்னார் பாண்டிச்சேரியில் அவங்க வந்து சுற்றுலா பயணிகள் போல் இங்கேருந்து ஃபோன் பேசியிருந்தாங்க. ஸோ நமக்காக போயிட்டாங்க. ஸோ இந்த சிக்கனுக்கு வரும், அவங்க வந்து குக் பண்ணுறது வந்து கிளாரிஃபைட் பட்டர். இந்த பட்டரை நல்லா உருக்கி அதை தான் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அல்ஃபாமுக்கும் பாபிக்கும் எல்லாத்துக்குமே சரி.
நம்ம இந்த பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். இதோட கலர்ஃபுல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மசாலாவில் ஒரு என்ரிச்சடான ஒரு கலர் இருக்குது. சிக்கன்னாலே எப்படி தான் தெரியல, பசங்களுக்கும் சிக்கனுக்கும் வந்து பிரிக்க முடியாத ஒரு உறவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றோம். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகே. ஸோ நமக்காக ஃப்ரைடு ஸ்ட்ரிப்ஸு கொடுத்துருக்காங்க, போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ அதையுமே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ சிக்கன் டாப் நாச். இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? சிக்கனுலாம் இல்லைங்க 100% தான், சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 சீ ஃபுட்டு ஒரு சிக்கன் முடிச்சாச்சு. சிக்கனில் இவங்க வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, டேங்கரி கபாப், அதாவது லெக் பீஸு, அதுக்கு டேங்கரி கபாப்னு ஒரு மசாலா இருக்குது. ஸோ அது போட்டு வச்சுருக்காங்க. விங்ஸ் இருக்குது. இப்போது அதை தாண்டி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூராக போன்லெஸ்ஸு. சிக்கனோட பிரெஸ்ட் பீஸை வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாரி கட் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் ட்ராகன் சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா தெரியல. சாப்பிட்ருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அல்வா துண்டு மாரி இருக்குது. இது அப்படியே சாப்பிட்லாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மசாலாவுக்கும் இதில் போட்டிருக்க மசாலாவும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் இதில் வந்து மசாலா நல்லா உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். உள்ளே வரைக்கும் அந்த கலர், சில்லி பவுடரோட கலர் வந்து நல்லா உள்ளே போயிருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குல்ல. சேம் அந்த பட்டரோட டேஸ்ட்டை வந்து நான் ஃபீல் பண்ண முடியுது. சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட இங்கே பீச்சுக்கு வந்தீங்கன்னா, மச்சான் வாடா ஏதாவது சிக்கன் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. ஓகேவா? கடையோட லொக்கேஷன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோட எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக போடும். ஓகேவா? நம்ம உள்ளே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. 2 வந்து சீ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் கட்லெட்டு அண்ட் ப்ரான், தந்தூரி ப்ரான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட கொடுத்த தந்தூரி மயோனைஸ் வந்து எனக்கு வேறு லெவலில். அது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதை மட்டுமே வாங்கி சாப்பிட்டு போகலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அல்ஃபாம் சாப்பிட்ருந்தோம். அதோட பட்டரோட ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு. இவர் தான் இப்போ நம்ம கடையோட ஓனர். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கடை எப்போ ஆரம்பித்தது அதை பற்றிலாம் கேட்டுக்கலாம். ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் கடை பற்றி சொல்லுங்கள், உங்களோட நேம் என்ன அதை சொல்லிடுங்க. என் பேர் யாக்னேஷ். ஆக்சுவலாக வந்து நான் வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து ஓனர். எங்கள் அண்ணன் பேர் வந்து கிஷோர். அவர் தான் வந்து டோட்டலாக எல்லாமே அவர் தான் இது பண்ணது. ஐடியா ஆக்சுவலி அவரோட தான் ஐடியா. அப்புறம் வந்து டோட்டலாக வந்து இந்த சீ ஃபுட்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக விஷயம். அப்புறம் சீ ஃபுட்லேயே வந்து நாங்கள் பக்கத்துலேயே வந்து அந்த ஃப்ரை பேன் வச்சு இது பண்ணுறது எல்லாமே. மோஸ்ட்லி வந்து எல்லாமே சீ ஃபுட்ஸ்னால் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் வந்து நம்ம சீ ஃபுட்ஸ்லாம் பயப்படுது. ஏன்னா வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் வந்து இன்னைக்கு காலை கிடைக்கிறதா நாங்கள் வந்து இது பண்ண முடியும். மசாலாலாம் மோஸ்ட்லி வந்து ஹோம்மேட் தான். ஏன்னா அம்மா செஞ்சு தருவாங்க. நாங்கள் அதை வச்சு தான் வேணும். ஃபிஷ் கட்லெட் நாங்கள் பண்ணுறோம். ஃபிஷ் கட்லெட் தான் இங்கே ஆக்சுவலாக ஸ்பெஷல். ஃபிஷ் கட்லெட் தான் மோஸ்ட்டாக எல்லாம் விரும்பி கேட்பாங்க. அப்புறம் சிக்கன் வந்து நாங்கள் வந்து BBQ விங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் BBQ ஃபுல் சிக்கன் ப்ளஸ் வந்து அல்ஃபாம் சிக்கன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து நாங்கள் போன்லெஸ் சிக்கன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து நாங்கள் தந்தூரி கபாப் யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்டாக. யா. ஸோ நான் சாப்பிடும் போதே அந்த ஃபிஷ்ஷோட வந்து ஃப்ரெஷ்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியும். நான் வந்து ஃபிஷ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். பட் இங்கே வந்து அதை எடுத்து சாப்பிடும் போதே அதுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்குன்னு நீங்கள் ரொம்ப மெனக்கட்டுறீங்க போல் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அப்போ ஆக்சுவலாக இப்போ ஃபிஷ் வந்து ஆக்சுவலி வந்து 1 நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் போச்சுன்னா அது வந்து வீணாகிடும், ஸ்மெல்லாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம போடுறது வேஸ்ட்டு. அதனால் வந்து நாங்கள் வாங்குறதே கம்மியாக தான் வாங்குவோம். கம்மியான குவான்டிட்டி தான் வாங்குவோம். நீ போட்டாலே ஒரு 7 to 8 ஃபிஷ் தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் அது மேக்ஸிமம் போனதுக்கப்புறம் நாங்கள் மேக்ஸிமம் நாளைக்கு இன்னொன்று வாங்குவோம். இடத்துல ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுது? நீங்கள் எப்படியான ஆடியன்ஸ்லாம் இங்கே வந்துட்டுருக்காங்க? எல்லோரும் கேட்குறது என்னவா இருக்குது? ஆக்சுவலி இங்கே வந்து நாங்கள் ஒரு 4 மந்த்ஸாக வச்சுருக்கோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளேஸில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே சேஞ்ச் பண்ணி தான் நாங்கள் இது வந்தோம். இங்கே நம்ம ஆளுங்க ஆக்சுவலாக நம்ம லோக்கலில் இருக்கவங்க மேக்ஸிமம் சிக்கன் ட்ரை பண்ணுறவங்க. ஒன்லி வந்து அந்த பெங்களூர் பீப்புள்ஸ், அந்த அவுட்டர் ஏரியாலேருந்து வரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஃபிஷ் கட்லெட்டு, ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுவாங்க. அவங்க மேக்ஸிமம் ப்ரான்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அந்த அவங்க வந்து ஸ்பைசி தான் கேட்பாங்க ரொம்ப. நம்ம இதில் வந்து ஸ்பைசி நல்லாவே இருக்கும். ஸோ வேறு என்னெல்லாம் ஃப்யூச்சரில் பிளான் வச்சுருக்கீங்க? என்ன ஐட்டம் ஆட் பண்ணலாம் எப்படின்றதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். ஐட்டம் ஆட் பண்ணுறது வந்து இன்னும் நாங்கள் வந்து ஐட்டம்ஸ் வந்து 2-3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கும். ஒன்று வந்து கட்டி ரோல் போகிறதா இருக்கும். ரோல் கண்டிப்பாக போகிறதா இருக்கும். இன்னும் செட்டப் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இது பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். இன்னும் அப்புறம் இன்னொரு யூனிட் போகிறதா இருக்கும். சூப்பர் ப்ரோ, அதுக்கு வாழ்த்துக்கள். அப்படியே எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு எவ்ரிதிங் யூனிட்.
ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஓனர் சொல்லிட்டாரு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சாப்பிட்ட வரைக்குமே எல்லா ஃபுட்டுமே வந்து டாப் நாச்சுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து இல்லை வந்து சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க, பீச் வந்துட்டீங்க, ஏதாவது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு, ஒரு ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணுன்ட்டே இருப்பீங்க. அவங்க வந்து ஹோம் டவுன் கிரில், எங்களோட ஹோம் டவுன் பாண்டி, அங்கே வந்து ஹோம் டவுன் கிரில்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்குது. ரேட்டும் அந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக தான் மார்ஜின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் வந்து ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் தான் நம்ம குக்கு, மிஸ்டர் ஹேமந்த், இஸ் ஃப்ரம் டார்ஜிலிங். ஸோ எங்கள் சேனல் நம்பருக்கு ஹாய் சொல்லிடுங்க. Hi. ஸோ எத்தனை வருஷம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? Yes, bro. How long you are working here? Here, it's been 3 months. 3 months. It's opening, yeah. Actually, I'm working at another restaurant. Okay. Here only, it's Heritage Pandi. Okay, okay. Okay. ஸோ இது வந்து ஹெரிட்டேஜ் பாண்டியில் ஒர்க் பண்ணியிருக்காராம். இங்கே பண்ண எல்லா டிஷ்ஷுமே இவர் தான் குக் பண்ணியிருக்காரு. இவருக்கும் நம்ம ஆடியன்ஸ் சார்பாக ஒரு வாழ்த்து பேசுகிறேன். தேங்க்யூ.